பாசத்திற்குரிய நடிகர் கார்த்தி அவர்கள் அவருடைய கட்சியை நம் கட்சியோடு இணைப்பதற்காக இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் இங்கே வர இருக்கின்றார். கார்த்தி அவர்களே, கஷ்டமான காலத்தில் காங்கிரஸ் இருக்கும்போது எதையும் எதிர்பாராமல் இங்கே வந்திருக்கின்றீர்களே, உங்களுடைய குணம் எனக்கு தெரியும். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. எதிர்பார்ப்புகள் இருக்குமேயானால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஏற்பட்டிருக்கின்ற சக்கரங்கள் இப்போது ஏற்பட்டிருக்காது. நீங்கள் பெரிய மனதை கொண்டவர், ஒரு வெகுளி என்று சொல்லலாம். நடிப்பது என்பது நீங்கள் நடிப்பது கிடையாது. நீங்கள் இயற்கையாக நடப்பீர்கள், இயற்கையாக பேசுவீர்கள். அதே மக்களை கவர்ந்தது. நடிக்க தெரியாத காரணத்தால் தான் தனிப்பட்ட முறையிலும் சில சங்கடங்கள். தயங்காதீர்கள், பயப்படாதீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். உங்களை வருக வருக என்று சொல்வதோடு அருமை என்னை சோனியா காந்தி அவர்களுக்கு ரமணி அவர்கள் எனக்கு சொன்னார்கள். சொன்னவுடனேயே நான் தொலைபேசி மூலம் அவர்களுக்கு தெரிவித்து விட்டேன். அவர்களும் என்ன செய்வது, முடிந்தால் நானே வந்திருப்பேன், ஆனால் என்னால் முடியாது என்று சொன்னதோடு மட்டுமல்ல, என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய அருமை பிள்ளை கார்த்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது உங்கள் சார்பாக நான் அவருக்கு தெரிவித்துக் கொண்டு இப்போது அவர் உங்களிடையே சில வார்த்தைகள் பேசுவார். நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியோடு இணைவது இதை விட ஒரு பெருமை நமக்கு கிடையாது. இது நம்ம வீடு. நான் வெளியிலிருந்து பேசவில்லை, உங்கள ஒருத்தனா இருந்து பேசுறேன். இங்கே நான் வந்தது நம்முடைய டிஎன்சிசி ஒன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய இந்தியா ஒன்றாக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இல்லை, அப்படி இல்லை என்றாலும் நாங்கள் இந்தியாவை வலுப்படுத்துவோம். அதுதான் சத்தியம். இதை யாரும் மாற்ற முடியாது. 129 வருஷம் இது நம்முடைய காங்கிரஸை தவிர இந்த நாட்டை ஆள யாருக்கும் தகுதியே கிடையாது என்று அனைத்து சொல்றேன். நான் என்னைக்கு இந்த கோவிலுக்குள் காலடி எடுத்து வச்சனும் அன்னைக்கே முடிவுபட்டேன் வெளியே போறது இல்லை. இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்திருக்கேன், நான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. சொந்த வீடு விட முக்கியமான வீடு இது. புகுந்த வீடு, நான் பிறந்த வீடு, அந்த சோதனை வேற. இது நான் என்னை வரவேற்ற வீடு. இது அற்புதமாக மரியாதையோடு சின்ன பையன் தான், அதையும் பாராம என்னை வந்து அவ்வளோ அன்பாக அரவணைத்த இந்த வீட்டுக்கு பாசம் எனக்கு தெரியும். இந்த கார்த்திக்கும் அவனை சார்ந்தவர்களும் உங்களோடு இருக்கிறார்கள். இந்த குடும்பத்தோடு இணைந்த இந்த திருமணம் விவாகரத்து ஆகவே ஆகாது. இது சத்தியம். நன்றி. இவ்வளவு அழகாக சொன்ன கருத்துக்கள் அவர் எவ்வளவு பெரிய தேசபக்தர் என்பதை புரிய வைத்தது. எல்லையிலே இருக்கின்ற பிரச்சனையை தொட்டு காட்டினார். வெடிக்கின்ற குண்டுகளை பற்றி எல்லாம் சொன்னார். என்ன அதனுடைய அர்த்தம் என்றால், நாட்டு ஒற்றுமையில் எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கின்றது. வயதில் சிறிதாக இருந்தாலும் பெரிய மனதுக்கு சொந்தக்காரராக கார்த்தி அவர்கள் இருக்கின்றார். மன்னிக்க வேண்டும், யாரும் என்னை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நடிகர் இவ்வளவு பெரிய கருத்துக்களை பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை. நடிகர்களையும் மூளை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஆகவே நான் அவரை வரவேற்கின்றேன். கண்டிப்பாக நமக்கு விடிவு காலம் விரைவிலேயே வரும். அதன் ஒளி முழுமையாக 2016 தெரியும் என்று மட்டும் சொல்லி, கார்த்தி அவர்களே, கஷ்ட காலத்தில் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சிறந்த தேசபக்தர் மட்டுமல்ல, சிறந்த காங்கிரஸ்காரர். ஏனென்றால் தேசபக்தராக இருக்கின்ற காரணத்தால் தான், காங்கிரஸ் வந்தால்தான் இந்த நாடு உருப்படும் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் அந்த மனிதன் இங்கே வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் இனிமேல் தமிழகம் முழுவதும்
மூளை முடுக்குகளில் நீங்கள் சுட்டித் தர வேண்டும். சிவாஜிக்கு பிறகு ஒரு கார்த்திக் காங்கிரஸ். இன்றைக்கு காங்கிரஸ் உயிரோடு இருக்கிறது. நான் 67க்கு பிறகு ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் அதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று பெருந்தலைவர் காமராஜர், இன்னொன்று நம்முடைய அருமை அண்ணன் சிவாஜி கணேசன். சிவாஜிக்கு யார் வாரிசு வாரிசு என்று பல பேர் தேடி இருந்தார்கள். இன்றைக்கு அந்த வாரிசு கார்த்தியின் உருவத்தில் வந்திருக்கின்றோம். நான் பெருமையோடு சொல்கின்றேன், கார்த்தி, நான் எத்தனையோ நடிகர்கள் என்னிடம் வந்தார்கள் காங்கிரஸில் சேருகின்றோம் என்று. நானும் சம்மதத்தோடு வருக வருக என்று சொன்னேன். பிறகு சொன்னார்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் அது வேண்டும் இது வேண்டும் என்று கொடுப்பதற்கு காங்கிரஸில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தேசிய உள்ளங்கள் வேண்டும் என்று எதை பற்றியும் எண்ணாமல் எதை பற்றியும் சொல்லாமல் கார்த்தி அவர்கள் இங்கே சேர்ந்திருக்கின்றாரே, நினைக்கும் போது உயர்ந்த மனிதன் தான் அவர். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், வாருங்கள், ஒன்று சேருவோம், கடுமையாக உழைப்போம், மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். இல்லையே, இல்ல கிடையாது. கரெக்ஷன், நான் அசாம் லோக்சபாலே சேர்ந்தாச்சு. நீங்க வரலையோ? இல்ல இல்ல, சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். நான் லோக்சபாலே அலையன்ஸ்ல தான் இருக்கோம், நம்ம வெளியே போகலையே. நீங்க கட்சி முழுமையாக கலைத்து விட்டு அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. உங்களுடைய அறிவிப்பு இருந்தது, அதனாலதான் அந்த கேள்வி கேட்க. நான் கல்யாணம் பண்ணியாச்சுன்னு, டிவோர்ஸ் நடக்காதுன்னு, நடக்கவே நடக்காதுன்றாரு. எதிர்காலத்துல எது வேணா நடக்கலாம். தெளிவா சொல்றேன்னா, நான் இங்க இருக்கேன்னா என் கட்சி இங்கதான் இருக்குன்னு அர்த்தம். காங்கிரஸோட இணைச்சிட்டீங்களா? நீங்க காங்கிரஸோட கூட்டணியா இருக்கீங்களா? கூட்டணியில இருக்கவங்க இப்போ இணைக்கும் போது உங்களுக்கு சொல்லாம அது நடக்காது. சரி, இன்னைக்கா சாலிடாரிட்டி நான் சார் சந்திக்க வந்தேன். என்னுடைய சாலிடாரிட்டியை சொல்ல வந்தேன். நம்ம நாட்டுக்கு இது தேவைன்னு உண்மையா உணர்ந்து வந்திருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு நீங்க அரசியல் உள்நோக்கம் பார்க்க வேண்டாம், ஏன்னா கிடையாது. தேசப்பற்று தான். தயவு செய்து நீங்கள் மனசுக்குள்ள உள்ள வச்சுட்டு என்னமோ கேக்குறீங்க. You are trying to put words into his mouth. Please forgive us. The meeting is over. நாளைக்கு சொல்லுங்க மீட்டிங் குழப்பத்தில் கலைந்தது. அதை பத்திலாம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் ஒரு சில பேர் ஒரு சாராருக்கு மோடி மஸ்தா வேலைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். வெரி குட்.